இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதங்கள் எப்பேற்பட்ட அற்புதமான சிறந்த பலன்களை உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் நினச்ச பதிவு பண்ணிட்டு அந்த சிவபெருமானை நினைக்கும் போது நீங்கள் நினச்ச விஷயம் அப்படிங்கிறது இன்னும் 30 நாளுக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த 3 மாத ராசி பலன்கள் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் ஒரு பதிவாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ துலாம் ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதமும், சுவாதி 4 நட்சத்திர பாதங்களையும், விசாகம் முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. பிப்ரவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த அமைப்பை வச்சு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகிறார். துலாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு பலன் தான். ஏன்னா 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபத்தியம் செவ்வாய் 4ஆம் இடத்துல உச்சமாகும்போது வாழ்க்கை துணையால் நல்லதொரு விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் முதல் திருமண வாழ்க்கையை வந்துட்டு தோல்வியில் முடிஞ்சவங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 2வது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். அதை மாதிரி பார்க்கும்போது இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த ஆசைகள் நிஜமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானத்தை குறிக்கின்ற இடம், ஸோ நிலப்புலங்களை குறிக்கின்ற இடம். ஸோ அந்த இடத்துல செவ்வாயோட புதன் சேர்ந்திருக்கும் போது என்னாகும் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் சொத்து சேர்க்கைங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். சொந்தமாக வீடு வாங்க முடியும் அல்லது நிலமாச்சம் வாங்க முடியும். அதே மாதிரி வீடு கட்டுவதற்கும் இந்த ஒரு காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னே சொல்லலாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ளே இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் இருப்பீங்க. வேலை, தொழில் ரெண்டுத்துலேயுமே சொல்கிறேன். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்கன்னே சொல்லலாங்க. குறிப்பாக தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு வளர்ச்சி இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் காத்துட்ருக்கீங்க. தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த ஒரு காலகட்டம் வந்துட்டு ஓரளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். பட் என்ன தான் நீங்கள் தொழில் ஆரம்பித்தாலும் அடுத்தது ஒரு 2 மாதங்கள் கொஞ்சம் சவாலாக தாங்க இருக்கும். இந்த ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லதொரு சாதகமான காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் தொழில் ரீதியாக நல்லதொரு லாபத்தை கொடுக்கும், நல்லதொரு வருமானத்தை கொடுக்கும், நல்லதொரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். என்ன தொழில் செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக ஓரளவுக்கு லாபத்தையும் நல்லதொரு வருமானத்தையும் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் இந்த பிப்ரவரி மாதத்தில். அதே மாதிரி பார்க்கும்போது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் 2 கூடிய 4ஆம் இடத்துல உச்சமாகி இருக்கிறதுனால இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு மதிப்பெண் ஸ்கோர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்த உடனேயே நல்லதொரு வேலை வாய்ப்புகள் வந்துட்டு உங்களுக்கு தேடி வரும். அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ளே இந்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருப்பீங்கன்னே சொல்லலாங்க. ஸோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி வேலை, தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மார்ச் மாதத்தில், அதாவது மார்ச் மாதம் 15க்கு பிறகு பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சூரியன் எல்லோரும் சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும்? குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல சனியோட செவ்வாய் சேர்ந்துருப்பார், கூட சுக்கிரனும் இருப்பார் இந்த ஒரு காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் கை நழுவி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் கிட்ட வர மாதிரி வந்து கை நழுவி போயிடும் லாஸ்ட் நேரத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தால் கொஞ்சம் அவப்பேர் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள்கிட்ட, குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நட்பு ரீதியாக அவங்கக்கிட்ட நீங்கள் பழகணும். ஒரு பேரண்ட்ங்கிற விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் நட்பு ரீதியாக அணுகும்போது கண்டிப்பாக அவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்க இருக்கிறதுனால பிள்ளைகள் வந்து கொஞ்சம் வழி தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால
கொஞ்சம் நீங்கள் மனசு விட்டு அவங்ககிட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட புரிஞ்சுக்கோங்க அவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்க்கும்போது இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் இந்த சொத்து பிரச்சனை இந்த மார்ச் மாதம் ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் இறை வழிபாடு அதிகமாக நீங்கள் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கோவிலுக்கு போகிறீங்க, இறை வழிபாட்டில் அதிகமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய நல்லதொரு விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு நடக்குங்க. ஏன்னா இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு அதிகமாக கடவுள் பக்தி கடவுள் வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளும் போது இந்த சனி செவ்வாயால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்ங்கிறது கண்டிப்பாக குறையும்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய்க்கிழமையில் அதிகமாக முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வில்வ இலைய மாலையை பறிச்சுட்டு வந்து சுவாமிக்கு இந்த பூஜைக்கு கொடுங்க. நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள்ங்கிறது ஏற்படும், பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த இடத்துல சனியினுடையும் செவ்வாயினுடையும் சுக்கிரன் சேர்ந்திருப்பார். அப்போ பிரச்சனையை தேடி போய் நீங்களா மாட்டிப்பீங்க. பிரச்சனை வந்து உங்களை தேடி வரதை விட்டுட்டு நீங்களாகவே பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பீங்க இந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். கோபத்தை குறைச்சிக்கோங்க, முன் கோபத்தை குறைச்சிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா செவ்வாயினுடைய சனி சேரும்போது கோபம் அதிகமாக வரும். அந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க. அதனால் இந்த ஒரு மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் மனசை ஸ்டெடியாக வச்சுக்கோங்க, விரிவாக வச்சுக்கோங்க. இந்த மார்ச் மாதம் மட்டும், குறிப்பாக மார்ச் மாதம் 15க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் 15லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 30 நாட்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்காது துலாத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் பகுதியை விட ஏப்ரல் மாதத்தோட 2வது பகுதி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமானாலும் கூட ராகுவோட சேர்ந்திருப்பார். அதே மாதிரி 7ஆம் இடத்துல குருவோட சூரியன் சேர்ந்திருப்பாருங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் தனிச்சிருப்பார் இந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ இது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் வந்துட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏப்ரல் மாதம் இருப்பீங்க. ஒரு கடினமான ஒரு போராட்டம் நடந்து அதுலேருந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இந்த ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி ராசி அதிபதி 6ஆம் இடத்துல உச்சமாகி ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாத வருமானத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் ஓரளவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தேடி வரும். ஏன்னா லாபாதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. சரிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு நிமிடம் உங்கள் மனசில் ஒரு வேண்டுதலை நினைத்து கொண்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய வாழ்க அப்படிங்கிற மூல மந்திரத்தை பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக 30 நாட்களில் நடந்தேறும் அப்படின்னு நடந்ததுக்கப்புறமா மறக்காம கீழே வந்துட்டு திருப்பி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அது மாதிரி